ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜஸ்ட்டு பேபிஸ் இப்போ நிறைய பேர் ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேபிஸ் பற்றி வீடியோஸ்லாம் இருக்குது. ஆனால் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். உங்கள் குழந்தையோட ஒரு டெவலப்மெண்ட் பற்றி, அவங்களோட ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், எல்லா குழந்தைக்குமே இது மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் மண்டையை போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். முன்கூட்டியே நீங்கள் அதை கண்காணிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டிப்பாக நம்ம க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ ஓப்பனாக சொல்லணும்னா, என்னோடய ஃபஸ்ட்டு பேபி பார்த்திங்கன்னா ஆட்டிசம் பிஹேவியர் இருந்துச்சு. அதை நான் எப்படி க்யூர் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். செகண்ட் பேபிக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற டிஃப்ரென்ஸை நான் சொல்கிறேன். என்னோடய முதல் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அவன் கவனிக்கவே மாட்டான். ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்றதுனால குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணும், எப்படி பார்க்கும் அப்படின்றது எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே கிடையாது. அது குழந்தை தானே, ஸோ அவன் அவ்வளோதான், அப்படி தான் இருப்பான் அப்படின்னே இருந்துட்டேன். ஸோ அதெல்லாம் நான் கண்காணிக்கவே இல்லை. குழந்தை பார்க்க மாட்டேங்குது, செய்ய மாட்டேங்குது, அந்த மாதிரி விஷயமே என் மண்டையில் ஓடவே இல்லை. ஸோ நான் பாட்டுட்டு நார்மலாக நான் குழந்தை அப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய வேலைகளை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய செகண்ட் பேபி நல்லா கவனிப்பான். அதாச்சும் நம்ம ஒரு 3 மந்த்ஸுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எதனா பேசும்போது நல்லா கவனிப்பான். யாருன்னா பேசுனா இல்லை நம்ம பேச்சு கொடுத்தா நம்மளையே பார்ப்பான். சரிங்களா, ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னா நம்ம அவங்கள தானே பார்ப்போம். ஸோ நம்மளோட ஒரு பிஹேவியரே நான் சொல்கிறேன். ஸோ நார்மலான ஒரு சைல்டு பார்த்திங்கன்னா நம்ம பேசும்போது நம்மளே தான் பார்க்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் என்ன நோட் பண்ணேன்னா அவன் பார்த்திங்கன்னா நம்மளோட பேர் கூப்பிட்டா திரும்பவே மாட்டான் நார்மலாக. என்னோட அந்த பேர் ஆகாஷ் அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட்டு பையனோட பேர். அவன் ஒரு 4 மந்த்ஸ்லேயே பார்த்திங்கன்னா என்னோடய செகண்ட் பேபி பார்த்திங்கன்னா பிரித்தீவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிடும்போது நல்லா திரும்பி பார்ப்பாங்க. நம்ம எங்கேருந்து ரவுண்டிங்காக சுற்றி ஒரு ரூமில் பிரித்தீவ்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, இல்லை நீங்கள் ஒரு வேறு இடத்துல ஒரு கிச்சனில் இருந்தாலும் கூப்பிட்டா நல்லா தேடுவாங்க, யார் கூப்பிட்றா நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிஃப்ரென்ஸை நான் பார்த்தேன். மூணாவது பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பிஹேவியர். அதாச்சும் சரியாகவே தவள மாட்டாங்க. கொஞ்சம் அப்படியே படுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் இரிட்டேஷனாக அழுதுகிட்டே இருப்பான். அதாவது ஆட்டிசம் இருக்கிற என்னோடய ஃபஸ்ட்டு குழந்தை பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருப்பான். நிறைய இரிட்டேஷன் ஆவான். எதுன்னு கத்துவான். ரொம்ப அடம் பிடிப்பான். இப்போ ADHD சைல்டுன்னு சொல்கிறாங்க, ஹைப்பர் ஆக்டிவ், அவங்களே அப்படி பண்ணுவாங்க. பட் இவன் பார்த்திங்கன்னா எல்லாமே உடனே நடக்கணும். திடீர்னு இது வேணும்னா அது வரைக்கும் அடம் பண்ணுவான் ரொம்ப. அது நார்மலாக எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்குது. பட் இது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் அவனுக்கு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு காரணமே இல்லாமல் அழுகுறது அப்பப்போ, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸை பார்ப்பேன். செகண்ட் பேபி அவனுக்கு சாப்பிட கொடுத்துட்டு இல்லை விளையாடுறதுக்கு எதனா கொடுத்துட்டா அந்த மாதிரி இருந்தால் அவன் பாட்டுட்டு அவன் இருந்துருவான். ஸோ இவனுக்கும் அவனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அப்புறம் கால் பார்த்திங்கன்னா இப்படி மேலே தூக்கிட்டு நடந்துட்டு இருந்தான் 2 காலையும். என்னோடய ஃபஸ்ட்டு ஆட்டிசம் இருக்க குழந்தை. 2வது நார்மலான சைடு, அந்த மாதிரிலாம் எதுவுமே பிஹேவியர்கள் கிடையாது. நார்மலாக அவன் பார்ப்பான், பேசுவான். பட் இப்போது அவன் 6 மந்த் ஆகுதுன்னு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. 7 மந்த்தில் பார்த்திங்கன்னா அம்மா அப்பான்னு நானும் என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லும் போது அவன் பார்த்திங்கன்னா அதை சொல்ல ஆரம்பித்தான். அதை ட்ரை பண்ணி அம்மா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தான். ஆனால் என்னோடய ஃபஸ்ட்டு குழந்தை ஆட்டிசம்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அவன் அதை சொல்லவே மாட்டான். நம்ம என்ன சொன்னாலும் அதை கவனித்து சொல்லவே மாட்டான். ஒரு நிமிஷம் நின்றுட்டு அப்படியே ஏதோ கூப்பிட்றாங்களா பார்த்துட்டு அப்படி கிளம்பிடுவான். அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை சுத்தமாக பார்க்கவே மாட்டான். ஸோ அது கவனிக்கிறது அப்படின்றது சுத்தமாக இருக்காது. அதை நோட் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு குழந்தை, நார்மலான ஒரு குழந்தை கண்டிப்பாக நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டாலும் சரி திரும்பி பார்க்கும். நம்ம பேசும்போது நம்மளே தான் கவனிக்கும். ஸோ நம்மளே அப்படி தானே, ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பேசும்போது நம்மளே தான் நம்மளே அவங்கள தான் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் நோட் பண்ணது அவ்வளோதாங்க. ஸோ இதை நான் எப்படி க்யூர் பண்ணேன் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ அவனுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், யாராச்சும் இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸோ இல்லை குழந்தை இப்போ தான் 2 மந்த்ஸோ 3 மந்த்ஸோ 5 மந்த்ஸாக இருக்க குழந்தை இருந்தால் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன்.
ஆட்டிசம் குழந்தை இருக்கவே கூடாது. ஏன்னா வந்து அவங்கள வந்து க்யூர் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது ஒரு அம்மாவுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சேலஞ்சாகவே இருந்தது. கண்டிப்பாக அப்படி கடவுளே ஒரு குழந்தை கொடுக்கக்கூடாது, நல்லபடியாக வந்து குழந்தை பிறந்து அது நல்லா இருக்கணும் அப்படின்றா வந்து என்னோட ஒரு வேண்டுதலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் படுற ஒரு கஷ்டம் பட்ட கஷ்டம் வந்து என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்க யாருமே வந்து படக்கூடாது. ஏன்னா ஒரு ஆட்டிசம் குழந்தைய வந்து நம்ம வந்து பார்த்துக்கிறதுலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுலேருந்து ரொம்பவே வந்து கஷ்டங்க. ரொம்பவே கஷ்டம் அந்த குழந்தைய வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது. அது மட்டும் இல்லை, வெளி உள்ள அந்த குழந்தைய வந்து எப்படி நினைப்பாங்க, அவங்க அம்மா அப்பா வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்கும். அதாவது குழந்தை வந்து ஒரு பயம் இருக்கும் நம்மளுக்கு, அப்படி வந்து இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். ஆட்டிசம் இருக்க குழந்தை அப்படி இருந்தாலுமே நீங்கள் கவலையே படாதீங்க. அந்த மாதிரி குழந்தைய வந்து இப்போ நிறைய தெரப்பீஸ் வந்துருச்சு, நிறைய விஷயம் வந்துருச்சு. கண்டிப்பாக வந்து நார்மலான ஒரு குழந்தையாக வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நான் எப்படி என்னோடய ஒரு பையனை வந்து நார்மலான ஒரு பையனாக வந்து நான் மாற்றினேன், எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்றத நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் வந்து என்னென்ன ட்ரிக்லாம் ஃபாலோ பண்ணி எப்படி வந்து அவனை கொண்டு வந்தேன் அப்படின்றத நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களோட குழந்தைக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், கண்டிப்பாக ஃபோனை மட்டும் கொடுக்காதீங்க. ஏன்னா நான் ஃபோனும் வந்து கொடுத்து அவனோட லைஃப் வந்து இன்னும் வந்து நான் வந்து கொண்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ ஃபோன் டிவி மட்டும் அவாய்ட் பண்ணி நல்ல பேச்சு கொடுங்க. ஸோ நார்மலான ஒரு கொஞ்சம் கவனிப்பு கம்மியாக இருந்த சைல்டு கூட மாற்றிடலாம். ஸோ அந்த தப்பை மட்டும் வந்து பண்ணிடாதீங்க. ஸோ நான் வந்து அந்த தப்பையும் வந்து பண்ணேன். ஆனால் ஆல்ரெடி ஆட்டிசம் இருந்துச்சு அவனுக்கு. அது மேற்பட்டு ஃபோன் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணால் ஸோ ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் ஆனேன். ஸோ கொண்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப வந்து மணி வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்பெண்ட் ஆகும் இதுக்கு. ஏன்னா வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தெரப்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8,000 பே பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்பீச் தெரப்பியும் அவனுக்கு பேசவும் வராது. ஸோ பேசுகிறதுக்குமே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டான் அவன். அந்த மாதிரி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டேன். அவன் வந்து என்ன கேட்குறான், எதுக்கு அழுகுறான், எந்த விஷயமும் தெரியாது. ஒரு 6 மாதம் 1 வயசு இருக்க குழந்தை வந்து எதுக்கு அழுகுது அப்படின்னா வந்து நம்மளுக்கு 1.5 வயசு வரைக்கும் சரி நம்ம வந்து அது வந்து கொஞ்சம் நம்ம கண்காணித்து பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு 4 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அவன் எதுக்கு அழுகுறான், ஏன் அழுகுறான், அவனுக்கு என்ன தேவை அப்படின்றத அவனால் வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.